வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஆர்ஜே ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கதையை பத்தி பேச போறதில்ல. ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி போராட்டத்தை பத்தி பேச போறேன். ஒரு பக்கம் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்வாங்களே, அப்படிப்பட்ட ஒரு அக்மார்க் சாதுவான பெண் தான் நம் நாயகி திரிபுர சுந்தரி. அமைதியான குடும்பம், பக்தி, படிப்பு என்று தன் உலகமே பெரிது என வாழும் ஒரு அழகான பிராமண பெண். இன்னொரு பக்கம் சட்டத்தை கொஞ்சமும் மதிக்காத, இரக்கமில்லாத, தன் பேச்சை கேட்கவில்லை என்றால் உயிரையும் எடுக்க துணியும் ஒரு முரட்டு அரக்கன் அவன் ருத்ரன். எல்லாரையும் மிரட்ட தெரிஞ்ச அவனுக்குள்ளவும் ஒரு பாசமான இதயம் இருக்கு. ஆனா அது அவனின் தங்கைக்காக மட்டும்தான். இப்படி முற்றிலும் மாறுபட்ட, நேர்கோட்டில் சந்திக்கவே முடியாத இரு துருவங்கள் ஒரே புள்ளியில் சந்தித்தால் எப்படி இருக்கும்? விதி ரொம்ப விசித்திரமானதாயிற்றே. நாம் நினைப்பது போல் அது யாரின் வாழ்க்கையையும் நகர்த்தாது. ஒரு எதிர்பாரா விபத்து, அந்த ஒரு சம்பவம் இவர்கள் இருவரின் வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றுகிறது. தங்கைக்காக பழிவாங்க துடிக்கும் அரக்கனின் கோப பார்வை ஒன்றும் அறியாத அப்பாவி சுந்தரி பெண்ணின் மேல் விழுகிறது. அதிகாரம், பணம், திமிர் இதெல்லாம் ஒரு பக்கம், பயம், கண்ணீர், நியாயம் இதெல்லாம் இன்னொரு பக்கம். திரிபுர சுந்தரியின் அமைதியான உலகத்துக்குள் ருத்ரன் என்னும் இந்த அரக்கன் புயலாக நுழைகிறான். அவளை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறையை உருவாக்குகிறான். அவனின் பார்வை அவளை நடுங்க வைக்கிறது. ஆனால் அந்த பயத்திற்கு நடுவே அரக்கனின் அதிரடிகளை எதிர்க்க அவளுக்குள் ஒரு தைரியமும் பிறக்கிறது. கண்ணீரும் கடத்தலும் மட்டும்தான் இந்த கதையா? கண்டிப்பாக இல்லை. இந்த அதிகார போட்டிக்கு நடுவில் யாருமே எதிர்பாராத ஒரு பந்தம் அவர்கள் இருவரையும் பிணைக்கிறது. மிரட்டல் காதலாக மாறுமா? இல்லை, இந்த அரக்கனோட வெறிக்கு முன்னால் இந்த சுந்தரி விழுந்து போவாளா? அவன் பிடியில் இருந்து அவளால் தப்ப முடியுமா? இல்லை, அவனையே தனக்கு அடிமையாக்குவாளா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இருள் சூழ்ந்த ஒரு அரக்கனின் உலகத்துக்குள் ஆச்சாரமான ஒரு பிராமண குடும்பத்து பெண் மாட்டிக்கொண்டால் என்னவாகும் என்ற விறுவிறுப்பான நாவல்தான் இந்த அரக்கனின் சுந்தரி அவள் நாவல். இந்த உணர்ச்சிகரமான அதிரடி காதல் காவியத்தை எனது குரலில் முழு கதையாக கேட்டு மகிழுங்கள். அப்படியே மறக்காம மோனிகா சதீஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.